கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு அது பலனும், அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை கேட்கப்படுகிறார். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற எங்கள் சபை விசுவாசிகளையும் இந்த நாளிலே நேரலைகளில் பேஸ்புக், யூடியூப்ல எங்கள் செய்தியை கேட்கும்படியாய் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதனை செய்யவும், அவரை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்தவும், காலையில தேவ நாமத்தை உயர்த்தி சாட்சிகளை கொண்டு வரவும், கர்த்தர் செய்த எல்லா மகிமையான காரியங்களை எண்ணி பார்த்து மனதார நன்றி செலுத்த தேவன் கொடுத்த நல்ல தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 15வது வார்த்தை. இந்த நாளிலே நானும் நீங்களும் ஒரு குடும்பமாய் இந்த இடத்தில் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நாள். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தை இதனால மத்தியிலே கடந்து வருகிறது. இந்த வார்த்தையுடைய தலைப்பானது நானும் நீங்களும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். ஆகையினாலே தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, அது கற்பத்தின் கனி, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆகையினாலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? இன்றைய நாளிலும் இன்றைக்கு அநேக பெற்றோர் நம்ம மத்தியிலே இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, நீங்களும் இந்த நாளிலே பிள்ளைகளோடு கூட ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, ஒரு தாயுடைய ஸ்தானத்துல இருப்பீர்களானால் உங்களுக்கும் இந்த வார்த்தை இந்த நாளிலே அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினாலே வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 33வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு கேள்வி வருகிறது. கண்களை ஏறெடுத்து பார்த்து அங்கே உன்னோடு கூட இருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி அங்கே வருகிறது. நாம் கவனித்து பார்க்கலாம். அங்கே வசனம் சொல்லுகிறது மிகவும் தெளிவாய். அங்கே பார்க்கிறோம், அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் இவர்கள் யார் என்றார்கள். இன்றைக்கு இது ஒரு பெரிய கேள்வி. அங்கே அந்த கேள்விக்கு அங்கே பதில் எவ்வளவு தெளிவாய் வருகிறது பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னையும் அல்லது உங்களையும் ஒருவர் சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கும் பொழுது, யார் இவர்கள் அல்லது இந்த பிள்ளைகள் யார் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம், அது என்னுடைய மூத்த மகள், அது என்னுடைய 2வது மகள், அது என்னுடைய 3வது மகள். நேற்றைய நாளில ஒரு திருமண வைபவத்தை கடந்து போன பொழுது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பின்பதாய் பார்த்த அநேக நண்பர்களை, உறவினர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் என்ன 20 வருஷத்துக்கு பிறகு அவங்க காண்கிற பொழுது என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, எத்தனை பிள்ளைகள், எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது நான் பிள்ளைகளை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். ஆனா அந்த இடத்துல நான் சொன்ன காரியம் என்ன என்றுதான் அன்றைக்கு உங்களோடு நான் பேசி நான் கலந்து ஆலோசிக்க போகிறேன். அதனால உங்களை பார்த்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவுகளோ சொந்தமோ அல்லது நீங்க முதலாவது ஒரு மனுஷனை சந்திக்கிற பொழுது உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்டா, இவர்கள் யாரு, உங்களோட கூட இருக்கிற இவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னுடைய மூத்த மகள், இது என்னுடைய 2வது மகள், இல்லையா? அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு கேள்விக்கு எவ்வளவு அழகான ஒரு பதில் வருது பாருங்க. வாசிக்கலாம் அவருடைய கீழ்ப்பதிகளை பகுதியை. அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். இந்த வசனத்தை பாருங்க, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம எத்தனை பேர் சொல்றோம், ஐயோ இது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை, இது தேவன் எனக்கு கொடுத்த மகள், தேவன் எனக்கு கொடுத்த மகள், இது தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லி நம்மள நம்ம எத்தனை பேர் சொல்லுறோம்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எப்படின்னா, அது என்னுடைய பிள்ளை,
அது என்னுடைய மூத்த மகள், அது என்னுடைய மூத்த மகன். இப்படி நாம் என்ன செய்வோம்னா எப்பவுமே கர்த்தர் கொடுத்தார்ன்றத நாம மறந்து நம்ம எப்பவுமே சொல்ற காரியம் என்னன்னா அது என்னுடைய பிள்ளை, அல்லது அது என்னுடைய மகள், அல்லது அது என்னுடைய மகள், இப்படி எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஆனா இந்த நபர் எப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. இந்த பாருங்க வசனங்கள் சொல்கிறது, அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில எனக்கு தயவு கிடைக்கிறது என்றார். அங்கே மேல் வசனங்களை, அங்கே 5வது வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது அவருடைய கீழ்ப்பகுதி இப்படியே சொல்கிறது. வாசிக்கலாம். எப்படி சொல்லுது? இவர்கள் யார் என்றார். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு கொடு அருளிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை கவனித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை நீங்க எப்பயாவது கர்த்தருக்கு கொடுத்தான்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அல்லது இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அல்லது கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி நம்ம சொல்லி இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நமக்கு உண்டு. வாலிப பிள்ளைகளோட நம்ம இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்றுதான் நான் உங்களை பார்த்து கேட்கிற முதலாவது கேள்வி. ஆகையினாலே இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்க. சங்கீதம் 127:4. பாலவயதி குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வாழ வயதினுடைய குமாரர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாமே நல்ல வயதுக்கு வந்து அல்லது நல்ல வளர்ச்சி பெற்று பிள்ளைகள் பிறக்கும் பொழுது குழந்தையா இருக்கிறாங்க. அவர்கள் காலம் கடந்து போற பொழுது அவர்கள் வளருகிறார்கள். அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் வாழ வயது உள்ளவர்களாய், அல்லது சகுந்தலா எங்க இருக்கா? நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு காலத்திலையும் பிள்ளைகளை வளர்க்கிற நாங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். சபைக்கு வந்துட்டு அங்க இங்கேயும் ஒழிச்சுக்கிட்டு இருந்துட்டு அல்லது அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சபைக்கு வர்றது இல்லை. வந்து சபையில சமூகத்துல உட்கார்ந்து இருந்து வசனத்தை கேட்கணும். எதுக்கு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டோட பிரசனத்துல வந்து இருக்கிறோம்? பிள்ளைகள் அங்க இருந்து நம்ம தூக்கிட்டு வரோம். பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து இங்க என்ன செய்யறோம்? பிள்ளைகளோட விளையாடுறதுக்கும் அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் நம்ம போய் ஒதுக்கி ஒரு ஓரமா ஒதுக்கி இருந்து என்ன செய்யறோம்? அதை செய்துட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். அப்படின்னா அந்த வேலையை நாங்க வீட்டிலே இருந்து செய்யலாம். எதுக்கு சபைக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு வரோம்? பிள்ளைகளை கொண்டு வந்து சபையில அமர வச்சு வசனத்தை கேட்கும் பொழுது பெற்றோராகி நாங்க வசனத்தை கேட்கணும். சகுந்தலா சபையில வந்து ஒரு நாளும் உட்கார்ந்து வசனம் கேட்கறது இல்லை. அந்த பிள்ளையை தூக்கி எடுத்து அப்படியே அந்த ஓரம் அப்ப எங்கேயாவது ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்துட்டு சபை முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடும். அதுக்கு அங்க இருக்கு. அப்படின்னா வீட்டிலே வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? ஆண்டவர் நம்ம கொடுத்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நம்ம சபையில கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம சபையில வந்து என்ன செய்யறோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு கண்ணுக்கே காணாத பாஸ்டர்ல கண்ணுக்கே தெரியாத இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு இல்லையா வந்து அரட்டை அடிச்சுட்டு போற இடம் இல்லை இது. சபையில வந்தா சபையில உட்கார்ந்து இருக்கணும். சபையில வசனத்தை கேட்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அமர்ந்திருந்து வசனத்தை கேட்கணும். ரைட்? இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தை கேட்டு அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இப்ப நாம சபையில வந்து எங்கேயோ இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே மறைவா உட்கார்ந்து இருந்துட்டு மறைவா எழுப்பிட்டு போற இடம் இல்லை இது. தேவ சமூகத்துல வந்து ஆண்டுடைய சமூகத்துல காத்து இருக்கணும். சகோதராவுக்கு 3 பெண் பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறாங்க. சுரேனுக்கும் சகோதராவுக்கும். இந்த நாட்களிலே அவருடைய மூத்த மகள் அவங்க வந்து அவங்க வாலிப பிராயத்தை அடைந்து அவள் இன்றைக்கு உலகத்துக்குள்ள வாலிப பிராயத்துக்குள்ள வந்து உலகத்துக்குள்ள கால வைக்கிறதுக்காக இன்றைக்கு அந்த மகளை ஜெபம் பண்ணி வாலிப பிராயத்தோடு கூட அவளை வெளியில கொண்டு வருவதற்காக இன்னைக்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த மகளை வசனத்துக்குள்ள நடத்தணும். அப்ப தாய் தகப்பனாய் நமக்குள்ள பொறுப்பு என்ன? அதைத்தான் இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். இது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிற எல்லா தகப்பன தாய்க்கும் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, பிள்ளைகள் குறித்ததான பொறுப்பு நமக்கு என்ன, கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளை குறித்து நானும் நீங்களும் எப்படி கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் அல்லது பிள்ளைகளை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்கிறதா, இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டிய காரியங்கள். ஆகையினாலே இந்த பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம். அங்கே சங்கீதம் 127:4 வசனங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ற வார்த்தை சொல்கிறது. ஆகையினாலே வாலிப பிராயத்துல ஒரு பிள்ளை பருவ காலத்துக்குள்ள முதிர்ச்சிக்குள்ள வரும் பொழுது அந்த பிள்ளைய தகப்பனும் தாயுமா இருக்கிற நானும் நீங்களும்
அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள சுதந்திரவாளியாய் கர்த்தருக்குள்ள வளர்க்க வேண்டும் என்றுதான் அந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 128:7 வாசிக்கலாம். 128:7. வாசி. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைகளினால உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஆனா சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், பாருங்க பரம்பரையே சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியை சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய். 6 வாசிங்க ஸ்டெப்பி. 28:6. அதான் 28:6. இங்கே வேதம் சொல்கிறது 28:7 வாசிங்க. ரைட், ஓகே. அப்ப இங்க வசனம் அழகா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாருன்னா சமாதானம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய எத்தனை குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறது? பிள்ளைகளுடைய வாழ்க்கை தகப்பன் தாய்க்கு சமாதானமா இருக்கிறதா? அந்த பிள்ளைகள் உங்க குடும்பத்துக்கு சமாதானமா? வேதம் சொல்லுகிறது சமாதானம் என்றா என்னன்னா ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த சமாதானத்தை கெடுக்கிறது யாரு? ஒரு குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறது யாரு? யார் சமாதானம் திருடுறது? யாரு? யாரு? பிசாசு, சத்துரு. வேதம் சொல்கிறது பிள்ளைகள் உனக்கு சமாதானம். ஆனா ஒரு சமாதானத்தை, சமாதானமா இருக்கிற பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு சத்துரு என்ன செய்வானா? அவன் கிரியை செய்வான். அவனுடைய வேலை என்னன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கணும். வேதம் சொல்லுகிறது பிசாசு சமாதானத்தை கெடுக்கும்படியாக பல சூழ்ச்சிகளை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவான். ஆனா வேதம் சொல்கிறது எது சமாதானமா? உன் பிள்ளைகள் தான் உனக்கு சமாதானம். உன் பிள்ளைகளை கெடுத்தா உன் வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகும். உன் வாழ்க்கையில ஒருவரம் கெட்டு போகும். கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு கெட்டு போகும். அங்கே நீ தோற்று போன ஒரு குடும்பமாக இருப்பாய். அதனால ஆண்டவன் சொல்லுகிறாரு உன் பிள்ளைகளுக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை நீ இழந்து போவதற்கு இங்க வேதம் சொல்கிறது சத்துரு அங்கே அதை குறித்து கவனமாய் அங்கே தேடி பார்ப்பான். அதனால உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு சமாதானமாய் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய காரியத்துல அவர்கள் வேதனையை கொண்டு வந்து உனக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை திருடி போடும்படியாய் பிசாசு பல விதத்துல அவன் கிரியை செய்வான். அதனாலே நம்முடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா வேதம் சொல்கிறது அவர்கள் யாரா? உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரமும் சமாதானமுமா. இன்னைக்கு நான் கூட பார்த்து கேட்கிறேன், 3-4 பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க, வளர்க்கிறீங்க, வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சமாதானமா? உங்க குடும்பத்துக்கு சமாதானமா? உங்களுடைய பரம்பரைக்கு அல்லது உங்களுடைய சொந்தங்களுக்கு, சகோதரர்களுக்கு, நீங்க சுத்தி வாழுகிற இடத்துக்கு, சபைக்கு இன்னைக்கு உங்க பிள்ளைகள் சமாதானமா இருக்கிறாங்களா? இதுதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கிறது. அதனாலே இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு என்னன்னா, தேவன் கொடுத்த பிள்ளைகள், அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், அது தேவன் தேவனால் கிடைக்கப்பட்ட சமாதானம். இன்னைக்கு இந்த சமாதான குலைச்சல, சமாதானத்தை திருடுபடியாக சத்துரு பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்வான். ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்கிறது, நான் கொடுக்கிற சமாதானத்துல என்ன இல்லையா? வேதனை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சமாதானமாய் கொடுத்த குழந்தையில இன்னைக்கு உனக்கு வேதனையா? இன்னைக்கு உனக்கு கண்ணீரா? தேடிப்பார். அப்படின்னா நீ வேதத்தின் வார்த்தைக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கல. அந்த சமாதானத்தை கொடுத்த சமாதானத்தை உன்னால காத்துக்கொள்ள முடியல. காரணம் என்னவென்றால் உன் பிள்ளைகளை நீ வசனத்துல வளர்க்காததுனால இன்றைக்கு நீ அந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாய். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா அது ஏன் பிள்ளைங்க. எப்படி சொல்றோம்? ஐயோ அது என்னுடைய மூத்த மகள், அது என்னுடைய 2வது மகள் சொல்றோம். இன்னைக்கு அது நம்முடைய பிள்ளைகள் சொல்றோம். ஆனா இங்க
ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கிற பொழுது சொல்றாரு என்னன்னா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி சொல்றோம்? உனக்கு கொடுத்தது, பிள்ளை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர். அது எப்படி கொடுத்தாரு தெரியுமா? சமாதானமா கொடுத்தார். அந்த பிள்ளை உனக்கு யார் தெரியுமா? சுதந்திரன். அந்த பிள்ளை உனக்கு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்தார் சொல்லி அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள நீ வளர்ப்பாயானால் அந்த குழந்தை உனக்கு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் காணப்படும். இங்கே அழகா சொல்கிறாரு, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்துல வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நம்மை சோதித்து பார்த்து நம்மாலே சொல்லக்கூடுமா? நான் இங்கே அந்த வசனங்கள் சொல்லுகிறது, நானும் என் பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அல்லது நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய பிரகாரத்துல அவருடைய சமூகத்துல நிற்கக்கூடிய ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய தகுதி அல்லது அப்படிப்பட்ட தயவு நம்மளை எத்தனை பேருக்கு உண்டு? ஆகையினாலே ஏசாயா 8:18 தெளிவான வார்த்தைகள் சொல்கிறது. இங்கே கவனித்து பார்க்கிற பொழுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பிள்ளை கர்த்தருக்கு ஆசீர்வாதமான, கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளமான, தேவன் கொடுத்த அற்புதமான பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சாட்சி நம்ம குடும்பத்துல எத்தனை பேருக்கு உண்டு? ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல சேனைகளின் கர்த்தருடைய சீயோனிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுக்கு முன்பதாய் உன் பிள்ளை அடையாளமா, அற்புதமா, மற்றவர்களுக்கு சாட்சியா, அடையாளமா இன்னைக்கு நிற்குதான்னு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். கேட்டா நம்ம சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வெச்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, வெச்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆச்சு, நாங்க சபையில இருக்கிறோம், நாங்க ஊழியம் செய்யறோம், அல்லது நாங்க தேவனுடைய எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத குழந்தை என்று சொல்றோம். ஆனா அந்த குழந்தை கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் சாட்சியாகவும் வளர்க்கப்பட்டிருக்கிறதா என்றுதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு பிள்ளை? அண்ணாள் ஆண்டவரிடத்துல பிள்ளையை கேட்டு அழுதான். என்ன சொல்லி கேட்ட அண்ணாள்? ஆண்டவரே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு. என்ன செய்வேன்? அத உமக்காக நான் தருவேன், வளர்ப்பேன். ஆண்டவர் சாமுவேல் அங்கே அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு அதன்படி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அதே மாதிரி அண்ணாள் ஆண் குழந்தையை தேவனுடைய பலிபீடத்தில் வைத்தார். தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டார். தேவனுக்கு ஆசீர்வாதமான குழந்தையாக அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு குழந்தை இல்லைன்னு நாம எத்தனையோ பேர் அழுது புலம்பி ஆண்டவரத்துல கேட்கிறோம். ஆனா கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக வளர்த்தோமா? தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்புல கணவன் மனைவியா இணைந்து ஒரு பிள்ளைகள் எல்லாம் வசனத்துல, பக்தியில, வைராக்கியத்துல, தேவனுக்கு பயப்படுற பயத்துல, சாட்சியாய், அடையாளங்களாய் கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளைய நம்மள எத்தனை பெற்றோர் இன்னைக்கு சரியாக தேவ பயத்துல, வசனத்துல வளர்த்திருக்கிறோம் தான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதனாலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொன்னா அதுல வேதனை இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதத்தை மாட்டுதான் கொடுப்பேன், நான் சபிக்கிற சாபத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அங்கே பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் நமக்கு தேவை. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அங்கே 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாய்ங்கிறதான ஒரு மனுஷன் இடத்துல அங்கே சாமுவேல் சந்தித்து கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். பாருங்க, சாமுவேல் சொல்றான், அப்ப அவன் ஆடு அனுப்பி கூட்டிட்டு வா. அங்க ஈசாக்குக்கு இருந்த எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு அவன் கேட்கிறான், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகள் என்று சொல்லி கேட்கிற பொழுது அங்கே கவனமாய் அந்த காரியங்களை நாம் உற்று நோக்கி கவனித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், இல்ல கடைசி ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அங்கே சாமுவேல் சொல்றான், இல்ல அவன் இங்கே வரட்டும், அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வா, அவன் வரும் வரைக்கும் நான் கையில் அணைக்க மாட்டேன், அல்லது நான் பந்தியில் அமர மாட்டேன், ஆகாரம் உட்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அங்கே அங்கே தாவீதை அழைத்துக் கொண்டு வரும்படியாய் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, அந்த ஈசாக்கு செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. யாருன்னா சாமுவேல் வந்திருக்காரு. ஆனா எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை மட்டும் தேவ சமூகத்துல இல்ல. ஒரு பிள்ளை மட்டும் எங்கேயோ வெளியில மிஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்துல இருக்காங்களா? அல்ல ஒருத்த மட்டும் ஐயோ அவன் திரியிறான், அவன் எதுக்கும் உதவாதவனா திரியிறான், அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த 3 பிள்ளைகளா இருக்கட்டும், 4 பிள்ளைகளா இருக்கட்டும், 5 பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது 2 பிள்ளைகளா இருக்கட்டும், 1 பிள்ளையா இருக்கட்டும், இன்னைக்கு நீ தேவ சமூகத்துல வச்சிருக்கிறியான்னு இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி. சாமுவேல் தேடும் பொழுது எல்லாரும் இருக்கிறாங்க, ஒருத்தர் இல்ல. சாமுவேல் சொல்ற, இல்ல அவன் தான் எனக்கு வேணும், அழைச்சிட்டுமா ஆளப்பு. ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, கைவிடப்பட்டவன் போல அவனை அப்படியே தள்ளி வச்சு, மற்றவங்க எல்லாருமே எல்லா விதத்திலும் படிப்புல எல்லா விதமான பயிற்சியில பயிற்சிவிக்கப்பட்டு அங்கே யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கப்பட்ட சகல தாவந்துகள் உள்ளவர்களும் வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் எங்க போயிருக்கான்? ஆடு வைக்க போயிருக்கான். அவனுக்கு என்னன்னா தேவ சமூகத்துல அவனை வளர்க்கல. ஈசாக்கு என்ன செய்யறான்? சிம்பிளா சொல்றான், இவ்வளவுதான் கேட்க முடியும். இல்ல இல்ல இன்னொருத்தர் இருக்கான், ஐயோ அவன் அங்க ஆடு வைக்க போயிருக்கான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ல 3 கிடைச்சுன்னா அது 2 தான் என்னால வளர்க்க முடிஞ்சது ஒழுங்கா. 1 அதான் தெரியுது, அதை திருத்தக முடியாதது, திருத்தாத கழுத அப்படி சொல்லுகிற தகப்பனுக்கு தாய் தகப்பன் எத்தனை பேர்? இன்னைக்கு நானும் நீங்களும் தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை அங்கே தேவ சமூகத்துல நிற்க பண்ணுகிற அந்த சுபாவத்துல எத்தனை பேர் வளர்த்து இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவரை தேடுகிற இருதயம் இல்லாத அங்கே அப்படியே அங்கேயும் இங்கேயும் அடைஞ்சு திரிகிற சில பிள்ளைகளை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை குறித்த கணக்கு யார்கிட்ட கேட்பார் ஆண்டவர்? பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் உன்னிடத்துல கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு தேவை, அதனால கொடுத்தாரு. அதை எடுத்து வளர்த்து தேவ ராஜ்யத்துக்குள்ள நிற்க பண்ணக்கூடாதபடிக்கு இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை குறித்து எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் இருப்பார்கள். பிள்ளைகள் தேவ சமூகத்திலே விட்டு விலகி போவார்கள். ஆகையினாலே தாவீது மறந்து விட்டான். எதை மறந்துட்டானா, தாவீதை மறந்துட்டாங்க. ஏன்னா தாவீது தேவ சமூகத்துல இல்லாததுனால பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். அவன் வரமாட்டான், நான் மட்டும்தான் சபைக்கு போறேன், அல்லது பிள்ளைகள் பெற்றோரை குறித்த எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத பல பெற்றோரை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகையினாலே உன் பிள்ளைகளை குறித்து நீ உத்தரவாதம் எடுக்க வேண்டும். நாங்க ஒரு 3-4 காரியங்களை வேகமா தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 128 3வது வசனத்தை வாசிக்கலாம். 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாம். இன்னைக்கு உன் பிள்ளை பந்தியை சுத்தி இருக்கா? தேவ சமூகத்துல பிள்ளைய பந்தியில வச்சு வளர்க்கிறியா? உன் பிள்ளை இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு ஒலிவ மர கன்றை போல ஆசீர்வாதமா இருக்கா? என்னது அதுக்கு அர்த்தம்? எது ஒலிவ மரம்னா என்ன? ஒலிவ மரம் என்ன உங்களுக்கு கொடுக்கும்? ஒலிவ மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? எது ஒலிவ மரத்துல என்ன எடுக்கலாம்? உலகத்திலேயே விலை உயர்ந்த என்னது என்ன? எது? ஒலிவ விலை உயர்ந்த என்ன? பிள்ளைகள் ஒலிவ மரம் சொல்றார் ஆண்டவர், ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். அப்படின்னா விலை உயர்ந்த பொக்கிஷம், அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய்.
அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களா உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். ஒளிவமான கன்றுகளைப் போல கனி கொடுக்கிறவர்களாய், தேவனுக்கு ஆசீர்வாதமான ஊற்றாய், தேவனுடைய பார்வையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் அநேகர் அந்த அபிஷேகத்துல அங்கே தேவ சமூகத்தில் அவர்களை பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் உன் பிள்ளைகள் இன்றைக்கு வளர்க்கப்படுகிறார்களா? உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி ஒளிவமான கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆகையினாலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, தேவ சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல உன் பிள்ளைகள் நாட்டப்பட வேண்டும். வந்து போகிறவர்கள் அல்ல, மாதத்துக்கு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா சபைக்கு வந்து போகிறவர்கள் அல்ல. எப்படி இருக்கணுமா? சபையில நாட்டப்பட்டு இருக்கணுமா? ஒரு நாட்டப்பட்ட மரத்தை டெய்லி புடுங்குவீங்களா? நீங்க புடுங்குவீங்களா? எப்படி இருக்கணும்? நிரந்தரமா சபையில உன் பிள்ளை நாட்டப்பட்டிருக்கணும். சபைக்கு நீ பிள்ளை ஒப்பு கொடுத்திருக்கணும். ஊழியத்துல உன் பிள்ளை பயன்படுத்தப்படணும். சபையில உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் நாட்டப்பட்டிருக்கணும். பொறுப்புகள்ல இருக்கணும். ஆண்டவர் உனக்கு பிள்ளைய கொடுத்த எதுக்கு கொடுத்தார்? அவருக்கு உன் பிள்ளை பிரயோஜனப்படணும். உன் பிள்ளை சபையில நாட்டப்பட்டிருக்கணும். தாளந்துகள் சபைக்கு பயன்படுத்தப்படணும். உன் பிள்ளை உன்னை சுற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவ மரத்தை போல தேவ சமூகத்துல நாட்டப்பட்டிருக்கணும். என்ன எதுக்கு தேவை? அபிஷேகம் பண்ற என்ன எதுக்கு தேவை? தேவ பிரசன்னத்துக்கு தேவை. உன் பிள்ளை தேவ பிரசன்னத்துல இருக்குதா? உன் பிள்ளை தேவ பிரசன்னத்துல இன்னைக்கு இருக்குது அல்லது ஆலயத்துக்கு வந்து போகுதா? வாசிக்கலாம். அங்கே தொடர்ந்து சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, ஆலயத்துல ஒலிவ மரத்தை போல இருக்கணும். அத மாதிரி ஆலயத்துல தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கணும். உன் பிள்ளை தேவனுடைய சமூகத்துல வந்து அமர்ந்து தேவ கிருபையை பெற்றிருக்கா? தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கா? தேவனுடைய பாதுகாப்புகள் இருக்கா? தேவனுக்குள்ள வைராக்கியம் இருக்கா? உன் பிள்ளை தேவனுடைய சமூகத்துல வந்து நின்று கர்த்தருக்காக நிற்கிற அந்த வைராக்கியத்துல வளர்க்கப்பட்டிருக்கா? ஆலயத்துல ஒளிவ மரமாய் உன் பிள்ளை நிற்க வேண்டும், நாட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்தது பிள்ளைகள் அதுக்குத்தான். வாசிக்கலாம் தொடர்ந்து சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அந்த வசனத்தை அழகா நம்ம சூப்பரான ஒரு வார்த்தை, கவனமானது வாசிக்க வேண்டும். 71:6. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் இப்படி சொல்லக்கூடியவர்களா நீங்க வளர்த்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் இப்படி சொல்லக்கூடியவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்களா? வசனம் சொல்லுது அழகா, நான் கற்பத்துல உற்பவித்த முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். உன் பிள்ளை கற்பத்துல உருவாகிற நாள் முதல் கொண்டு கர்த்தரால ஆதரிக்கப்பட்டுச்சா? உன் பிள்ளை கர்த்தருடைய கண்களை தயவு பெற்றுச்சா? உன் பிள்ளை கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சா? ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், நான் உன் பிள்ளைய கொடுத்தேன், இன்னைக்கு அந்த பிள்ளை கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வாதமான பிள்ளையாய் காணப்படுகிறதா? அழகா வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, நான் கற்பத்துல உற்பவித்த நாள் முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். இன்னைக்கு உன் பிள்ளை கற்பத்துல உருவாக நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் பெற்ற, கிருபை பெற்ற, ஆதரிக்கப்பட்ட, தேவனுடைய பார்வையில இரக்கம் பெற்ற பிள்ளையா வளர்க்கப்படுகிறதா? வேதம் இங்க அழகாய் சொல்லுகிறது. ஆகையினாலே அங்கே பார்க்கிறோம், என் தாயின் வயிற்றுல இருந்து என்னை எடுத்தவர் நீரே. யார் உன் பிள்ளையை கொடுத்தது? உன் பிரசவத்துல பாதுகாத்தது யாரு? கர்த்தர் தான் உனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாரு. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, பிரசவத்திலேயே பாதுகாத்தது, கண்ணிமை போல தாயின் கற்பத்துல உருவாகிற நாள் முதல் கொண்டு நான் உன்னை பாதுகாத்தேனே. வேதம் சொல்லுகிறது, பாதுகாத்து எடுத்தவர் நீரே. உம்மாலேயே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்னைக்கு உன் பிள்ளை ஆண்டவர் துதிக்கிற பிள்ளையா இருக்கா? ஆண்டவரே, என் கற்பத்தில் தாயின் கற்பத்துல உருவாகும் கொள்வதாகவே நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே என் கற்பத்துல உருவாகும் கொள்வதாகவே நீங்க என்ன பேர் சொல்லி அழைச்சீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் எண்ணி பார்த்து நான் மனதார நன்றி செலுத்துறேன்னு சொல்லி பிள்ளைகளை கர்த்தரை துதிக்கிற சுபாவத்தோட எத்தனை பெற்றோர் இன்னைக்கு வளர்த்திருக்கிறோம். உன் பிள்ளை இன்னைக்கு
தேவனுடைய பார்வையில இப்படிப்பட்ட சுபாவத்தோட வளர்க்கப்படுகிறதா? அப்படி இல்லாட்டி யோசித்து பார், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி அமையும் என்பதை. ஆகையினாலே ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தராகிய ஆண்டவராகிய அங்கே 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். பிள்ளைகள் என்ன சொல்லுனா, சிறு வயது முதல் கொண்டு நீரே என் நோக்கம், நீர்தான் என் நம்பிக்கை. இன்னைக்கு பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் அப்படியே சிதைக்கப்பட்டு உலக காரியத்தில் அப்படியே இன்னைக்கு அதுல மூழ்கி போயிருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் பேஸ்புக்ல, டிக்டாக்ல இதுல எல்லாம் நான் பெரிய பிரபல்யம் ஆகணும், எல்லாரும் எனக்கு என்ன பார்க்கணும், இதுதான் என்னுடைய முழு நோக்கம், முழு விருப்பமும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு நோக்கம், சரியான நோக்கம் இல்லாம இன்னைக்கு அழிஞ்சு போகிறத நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தர் மேல நோக்கமா, தேவன் மேல நம்பிக்கையா, அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? அழகா வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமானவர். உன் பிள்ளைக்கு கர்த்தர் நம்பிக்கையா? உன் பிள்ளைக்கு கர்த்தரை நம்பிக்கையா? நீ நம்பிக்கை கொடுத்திருக்கிறியா? நான் சுமப்பேன், நான் தூப்பேன், நான் படிக்க வைப்பேன், நான் செய்வேன், நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன், நான் எல்லாத்தையும் செய்வேன், நான் சொல்லி நீ இன்னைக்கு உன் பிள்ளைக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை எல்லாமே உன்னைத்தான் நம்பிக்கையா கொடுத்திருக்கிற. ஒரு நாள் நீ மரித்து போவ. பிள்ளைக்கு யார் நம்பிக்கை? சொல்லி பழக்கு. கர்த்தர் மேல நம்பிக்கையாரு. கர்த்தர் தான் உன்னை பாதுகாக்கக்கூடிய தேவன். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபைதான் உன்னை தாங்கத்தை நடத்தும் சொல்லி இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர் எத்தனை பேர் இன்றைக்கு? ஆகையாலே கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து பிள்ளைகளை பழக்க வேண்டும். என்னிடத்துல கேட்காத எதையுமே சொல்லு, ஆண்டவரிடத்துல கேளு. கர்த்தர் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணு, ஞானத்தை கேளு, புத்திய கேளு, ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள். இன்னைக்கு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். என்னென்ன நம்ம கொடுக்கிறோம்? தாவீது சொல்றான், என் சிறு வயது முதல் என் நோக்கம், என் நம்பிக்கை ஆண்டவரே நீராயிருக்கிறீர். உன் பிள்ளைக்கு யார் நம்பிக்கை? உன் பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? உன் பிள்ளைய நீ தேவன் மேல நம்பிக்கையை வச்சு வளர்க்கிறியா? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிற? நம்ம சொல்லுவ பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன். இன்னைக்கு நீ செய்யறது எல்லாமே தோல்வியாய் போகும். நீ செய்யற காரியங்கள் எல்லாமே, நீ செய்த காரியங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு வளர்க்கப்படுகிற சூழ்நிலையில எத்தனையோ காரியத்தை நான் பார்க்கிறேன். எத்தனையோ சபை விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறதை நான் கவனிக்கிறேன். எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போய் துன்மார்க்குள்ள மாறுகிறதை நான் பார்க்கிறேன். சபையில் இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உன் பிள்ளைக்கு கர்த்தர் நம்பிக்கை சொல்லிக் கொடு. அவர்களை சார்ந்து இருக்க பழக்கு. தாவீது எவ்வளவு அழகா சொல்றான், சிறு வயதிலேயே பிள்ளைகளை தேவ சமூகத்துல நிற்க பழக்கு, தேவ சமூகத்தில் உட்கார பழக்கு. சிறு வயதிலே கையை தலையில வச்சு ஜெபம் பண்ணு, சொல்லிக் கொடுத்து உட்காரவை. இது தேவ சமூகம். தேவ சமூகம் அமைதியா இருக்க பழக்கவை. பிள்ளைகளை கொண்டு வந்து சும்மா கையில பிடிச்சு தூக்கிக்கிட்டாங்க, இங்க சுத்துறது பார்க்கவில்லை. இது வந்து டைம் பாஸ் வந்து போற இடம் இல்ல. ஆண்டோட சமூகத்துல குடும்பமா உட்காரு, வசனத்தை கேளு, பிள்ளைகளை கடிச்சு கொண்டு உட்காரவை, புத்தி சொல்லி உட்காரவை, வசனத்தை கேட்கறதுக்கு பிள்ளைகளை பழக்குவி. சிறு வயது தேவ சமூகத்துல மனித கணக்கில் நிற்கிறதுக்கு பழக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர்கள் தான் செலுத்திருப்பார்கள், அவர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆகையினால இந்த காலையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எல்லா காரியமும் கேட்கறீங்க பிள்ளைகள் இடத்துல. படிச்சியா? இன்னைக்கு எல்லா கிளாஸ் போனியா? கம்ப்யூட்டர் படிச்சியா? எல்லாமே நம்ம கேட்கிறோம். சாப்பிட்டியா? குளிச்சியா? எல்லாமே கேட்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைகள் இடத்துல எப்ப நம்ம கேட்டிருக்கிறோம்? வேதம் வாசிச்சியா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க? செவ்வந்தி இன்னைக்கு ஒரு 2 வாரமா எங்களோடு இருக்கிறோம்.
செவந்தி இந்த 2 வாரம் அவள் வளர்க்கப்பட்ட விதம், அவளை நடத்தின காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவ சொல்றான், எப்படி பாஸ்டர் மாமா நான் போய் இப்படி நான் அங்க இருக்க போறேன், 3 நேரம் வேதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறது 2 நாள் தான் சொல்லி கொடுத்தேன் வேதம் வாசிக்கிறது சொல்லி, 3ஆவது நாள் சொல்லாமலே உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சான். 2 நாள் தான் சொல்லி கொடுத்தேன் இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி, 3ஆவது நாள் அப்படி ஒழுக்கமா சாப்பிட பழகிட்டான். என் மனைவி அவ்வளவு அழகா இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவளுடைய எதிர்காலத்தை குறித்து பேசி 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 அவளுக்கு அவ்வளவு அழகா அவளை நடத்தக்கூடிய கிருபை அவள் பெற்றிருக்கிறார். நான் கேட்கிறேன், பிள்ளைகளை இதுக்கு நமக்கு தேவன் கொடுத்தார். எல்லாமே நம்ம கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல போயிட்டு வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா, எப்பயாவது ஒரு நாள் கேட்டியா, இன்னைக்கு வேதத்துல என்ன வாசிச்ச, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண. பிள்ளைகளை வசனத்துல வளர்க்கக்கூடிய தகப்பன் தாய் இன்னைக்கு எத்தனை பேர்? எல்லாத்திலையும் நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியத்துல நம்ம எந்த கவனமும் செலுத்துறது இல்லை. பிள்ளைய அதை படி, இதை படி, இப்படி படி, அப்படி படி என்று சொல்லி பிள்ளைகளை குறிச்சு நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்ம முதலிடம் கொடுக்கிறோம். ஆனா நீ முதலிடம் கொடுக்க வேண்டிய எது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது மத்திய 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடு, பிள்ளைகளுக்கு ஒரு ராஜ்யத்தை நீதியை சொல்லிக் கொடு. வேதம் சொல்லுது, அப்பொழுது மற்ற இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் உன் பிள்ளைகளுடைய தேவையான படிப்பு, ஞானம், கீழ்ப்படிதல், தெளிந்த புத்தி, பாதுகாப்பு, எல்லா விதமான ஞானத்தை ஆண்டவர் நிறைவாய் தருவார். முதலாவது தேவ ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைகளை நடத்துவதற்கு கற்றுக்கொடு. எல்லாத்தையும் சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், பொய்யெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்பா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே அப்பா இல்லைன்னு சொல்லி கொடுப்போம். இப்படி எத்தனையோ பொய்யெல்லாம் நான் பார்த்துட்டேன். போன வாரம் ஒரு பையன் நான் பார்த்தேன், அப்பா வீட்டுக்குள்ள இருக்காது, ஆனா அப்பா இல்லைன்னு சொல்றத நான் அப்படியே கண்ணால பார்த்தேன். ரைட்? பிள்ளைகளுக்கு நீயே போய் சொல்லிக் கொடு. அப்பா வாராரு வீடியோ கால், நான் போய் வீடியோ கால் இப்படி இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பொய்ய யாரு பழக்கிறது பிள்ளைக்கு? நீயே உன் பிள்ளைக்கு பொய் சொல்லிக் கொடுக்கறது பழக்கிற. ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிள்ளைக்கு மேல உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கு? ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்துல பிள்ளைகளை அமர பண்ணணும், வந்து உட்காரணும், பைபிளை எடுத்து வாசிக்கிறது சொல்லிக் கொடுக்கணும், நோட் எடுக்கிறது சொல்லிக் கொடுக்கணும், டெய்லி வீட்டுல வேத வாசிக்கிறது சொல்லிக் கொடுக்கணும், டெய்லி குடும்பமா இருந்து ஜெபிக்கிறது சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் காலையில வசனத்தை வாசிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகளை பழக்கி வைக்கணும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு பிள்ளைகளை வசனத்துக்குள்ள அப்படி நடத்துது? மனம் போன போக்குல பிள்ளைகளை நீ விட்டுருவ, அது அப்படியே எல்லா இடமும் அணைஞ்சு திரிஞ்சிட்டு தேவ சமூகத்துல நாட்டப்படாத மரம் கனி கொடுக்காது. தேவ சமூகத்துல நிற்காத பிள்ளைகள் அங்கே உனக்கு லட்சிய வெட்கத்தை கொண்டு வருவாங்க. வேதம் சொல்லுகிறது, பிறம்பை கையாளவன் தன் பிள்ளைய பகைக்கிற நரகத்துக்கு வழிகாட்டிட்டு சொல்லுது. 25 வயசா இருக்கட்டும், கடிந்து கொண்டு பிள்ளைகளை நடத்து, புத்தி சொல்லு. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய கிருபையை தேவன் உனக்கு தருவார். வேத வாசிப்பு, ஜெபம், இத பெற்றோரே அலட்சியம் பண்றாங்க. குடும்பத்துல தாயின் தகப்பனுமே ஜெபிக்கிறது இல்ல, அப்படி அப்படி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான, சமாதானமான, சுகமான, பாதுகாப்பான, நிறைவான நாளா இருக்குன்னு சொல்லி எப்ப ஆசீர்வாதத்து தொடங்குற நாள வாழ்க்கையே அவுத்து விட்ட மாடு மாதிரி. காலையில அவுத்து விட்டா அது போய் ஒரு எல்லாம் நினைச்சிட்டு சிலது வீட்டுக்கு வரும், சிலது வராது, சிலது தேடி போவோம். அதனால மாட்டுக்கே சூடு வைக்கிறாங்க தெரியுமா? மாட்டுக்கே சூடு வச்சு அதை வந்து பழக்கிறாங்க.
பிள்ளைகளை கண்டிச்சு கடினமா வளர்க்கிற பெற்றோர் இன்னைக்கு எத்தனை பேர்? கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வரப்படாத பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் உனக்கு கிடையாது. ஆகையினால பிள்ளைகள் கற்பந்தெடுத்த நாள் முதல் கொண்டு அவர்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தில் நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாய் சோதிச்சுப்பார். கர்த்தர் இருக்கிறார் சொல்லி வள. பிள்ளைகளை அந்நியரோட சேர விடாது, அந்நியர்களோட கூட கலவாத. வேதம் சொல்லுகிறது, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார். உன் பிள்ளை ஆண்டவர் அழைச்சது ஒரு நோக்கத்தோட. அந்நிய நோத்துல போய் இருந்து அந்நியர்களோட நீ சம்பாசிச்சு அந்நியர்களோட நீ உன் பிள்ளைகளை நடத்தும் பொழுது அவர் என்ன செய்வாங்கன்னா, அந்நியர்களுடைய சத்தத்தை நீ கேட்க பழகினா அந்நியன் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பான்? என்ன சொல்லிக் கொடுப்பான்? என்ன சொல்லிக் கொடுப்பான்? நல்ல சினிமா படம் பார்க்கிறது, நல்ல மொபைல், யூடியூப், பேஸ்புக், டிக்டாக், எல்லா குப்பையும் இன்னைக்கு இருக்கு பூமியில. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். உன் பிள்ளை வாழ்க்கை எப்படி தெரியுமா வளரும்? உன் பிள்ளையோட லைஃப் முழுக்க பேஸ்புக்ல தான் இருக்கும், டிக்டாக்ல தான் இருக்கும். உன் பிள்ளைய உலகமே பார்த்து என்ன செய்யுதுன்னா புகழும்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில பல விதத்துல நீ சபிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். ஆகையினால அந்நியர்களோட தேடிப்பார். பிள்ளை யாரோட பேசுது, யாரோட பழகுது, எங்க போகுது, யாரோட இருக்கிற உறவு வச்சிருக்குது, அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குது, ராத்திரியில் எத்தனை மணிக்கு தூங்குறா, எத்தனை மணிக்கு எழுப்புறா, எங்க போனா, எல்லாம் தேடிப்பார். பெண் பிள்ளை வச்சிருந்தா ரொம்ப கவனமா தேடு. உன் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து ஒரு ஷெட்யூல் பண்ணு, ஒரு திட்டத்தை வை. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடு. பிள்ளைக்கு இப்படி சாப்பிடணும், இப்படி உடுக்கணும், இப்படி பேசணும், பெரியவர்கள் இப்படி கனப்படுத்தணும் சொல்லிக் கொடு, தாய் தகப்பனை கனப்படுத்தணும் சொல்லிக் கொடு. அதனால அந்நியர்களோட இன்றைக்கு நீ கலந்து அந்நியர்களோட உன் பிள்ளைகளுடைய உறவுகள் இன்னைக்கு காணப்படுவா இருந்தா அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வாங்க. என்ன தெரியுமா? எல்லா குப்பையும் கற்றுக்கொண்டு வருவாங்க. பார்க்கிற எத்தனையோ பாசஸ்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் டிக்டாக்ல வச்சிருக்கிற என்னது, என்ன சொல்றது, ப்ரொஃபைல் நேம்ஸ் என்னன்னா லவ் யூ ஜீசஸ். ப்ரொஃபைல் நேம் என்னது? ஆனா உள்ள எல்லா சினிமா பாட்டுக்கு, சினிமா குப்பைகளுக்கு, ஆக்ஷன், டான்ஸும், இப்படிப்பட்ட பல குப்பையான காரியங்களை ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்களை விசுவாசிகளுடைய பிள்ளைகள் செய்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். ஆகையால பிள்ளைகளை குறித்த பொறுப்பு, அந்த காரியம் இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை குறித்த வைராக்கியத்தோட வளர்க்கிற பெற்றோர் இன்னைக்கு எத்தனை பேர்? ஆகையால பிள்ளையை தேடி பாரு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனேயும் என்ன செய்யலாம், காலையில எழுந்த உடனேயும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாம அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்துல, தேவ பிரசன்னத்துல அமர்ந்து இருந்து நம்ம சார்ஜ் ஆகணும் இல்லையா? நமக்குள்ள அந்த சார்ஜ் கிடையாது. ஆனா நம்முடைய போன் 24 மணித்தியாலமும் 100ல நிக்கிறது. நம்ம 100 சார்ஜ்ல இருக்கிற நம்ம என்ன செய்வோம்? அதை போடுவோம். காலையில் எழுப்பின உடனே தலாணி கீழே எதை தேடுறது? எதை தேடுறது? போனத்தான் தேடுறது இல்லையா? நீ போன தேடணும், பிள்ளை போனத்தான் தேடும். காலையில் எழுப்பினுடையும் நம்முடைய சிந்தையான எங்க போகுது? பேஸ்புக்ல எத்தனை லைக் வந்திருக்கு, பேஸ்புக்ல இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாம் ஓப்பஸ் செய்யும், இல்ல வம்பை தேடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. உட்கார்ந்து இருக்கு குடும்பமா ஜெபம் பண்ணி, பிள்ளைய கைய வச்சு ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது உனக்கு நேரம் இல்லை. பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கு? மனம் போட போகல, அது எங்க போகுது, எங்க வருதுன்னு தெரியாது. ஆகையினால கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகளை குறித்த உத்தரவாதத்தோடு நீ பிள்ளைகளை வள. பிள்ளைகளை குறித்து தேடி பாரு. தாவீது எவ்வளவு அழகா சொல்றான், என் பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்கள், ஒளிவமான கன்றுகள், ஆசீர்வாதமான மரமா, ஆண்டவருக்கு தேவையான விலை உயர்ந்த எண்ணெயா, ஒளிவ எண்ணெயா உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. உலகத்திலேயே விலை உயர்ந்த எண்ணெயினால ஒளிவையில் தான்.
ஆசீர்வாதமும் கையில தந்திருக்காரு. எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு பிள்ளைகள்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54:54-13. 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளை யாரோட போதிக்கப்பட்டிருக்கு? உன் பிள்ளை யாருடைய போதனையை கேட்குது? உன் பிள்ளை யாரோட சேர்ந்து சம்பாசிக்குது? உன் பிள்ளைகளுடைய எல்லா உறவு, எல்லா விதமான கனெக்ஷன் யாரோட இருக்கு? ராத்திரியில பிள்ளை யாரோட பேசுது? ஸ்கூலுக்கு போகும்போது யாரோட போகுது? யாரோட கூட பிள்ளை ஐக்கியப்படுது? கர்த்தரோட கூட ஐக்கியப்பட்டிருக்கா? கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கா? ஒவ்வொரு நாளும் உட்கார வச்சு பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. நாம் வேறு பிரிக்கப்பட்ட சாதி, கர்த்தர்களை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கத்தோட. நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. தேவனை கர்த்தர் ஒரு பரிசுத்த ஜாதியங்களை தெரிவு செய்திருக்காரு. தேவனை அழைத்த குடும்பம் சபையில, வீட்டுல, பாடசாலையில சாட்சியா இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு. நடையில, பேச்சுல, உடையில, செயல்களில, சிந்தையில, உணர்வுகளில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? வாசிக்கலாம் தொடர்ந்து. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளை சமாதானம் பெரிதா இருக்கா? ஐயோ, இது பிள்ளை இல்ல பாஸ்டர், தொல்லை. எனக்கு அநேக பெற்றோர் சொல்றது, ஆண்டவர்கள் கொடுத்தது பிள்ளை இல்ல, எனக்கு கொடுத்த சிலுவைன்னு சொல்லுவாங்க. நான் சுமக்கிறது பிள்ளை அல்ல, சிலுவையை தான் சுமக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பாடு பாஸ்டர் இந்த பிள்ளையினால, அவ்வளவு வேதனை. வெளியே போனா திரும்பி என்ன பிரச்சனையோட வருமானு தெரியாது. வெளியில போனா என் பிள்ளை யாரை எடுத்துட்டு வருவான்னு தெரியாது. நானும் கண்டிச்சு, அடிச்சு, திட்டி எல்லாமே பார்த்துட்டேன். என்னால முடியல. பிள்ளை சமாதானமா உனக்கு? பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமா? வேதம் சொல்லுது, கற்பத்தின் கனி தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யமும் சமாதானமும் தான் இருக்கும், வேதனை இருக்காது. உன் பிள்ளை எனக்கு வேதனையா? அது தேவன் கொடுக்கப்பட்ட சமாதானமா? ஆகையினால கர்த்தருடைய வேதம் தெளிவா சொல்லு. வாசிக்கலாம். 119 சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை சுத்தம் பண்றது எது தெரியுமா? எது? நீங்க பேசுற உங்க வார்த்தையா? நீங்க கொடுக்கிற ஆலோசனையா? நீங்க சொல்ற புத்தியா? அல்ல பிள்ளை போய் பாடசாலை போய் படிக்கிற பாடங்களா, கல்வியா, அல்லது பெரிய ஞானியோட சேர்ந்ததுனாலயா? உன் பிள்ளைக்கு இன்னைக்கு ஞானமும் தெளிந்த புத்தியும் பாதுகாப்பு எங்க இருக்கு? வாலிபன் தன்னை எதனால தன்னை சுத்தம் பண்ணுவான், காத்துக் கொள்ளுவான்? எது? கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை தான் உன் பிள்ளைய காத்துக்கொள்ளும், பாதுகாக்கும். வார்த்தை தான் உன் பிள்ளைய உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை தான் உன் பிள்ளை வாழ்க்கைக்கு, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். இந்த வார்த்தையை விட்டு வழிநிலைக்கு போகும்படிக்கு பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு அதற்கு காரணமா இருக்கக்கூடாது. அதனால உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆகையால பிள்ளைகளுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நிபந்தனையோடு சொல்லிக் கொடு. காலையில எழுப்பி ஒரு நாளைக்கு இத வாசி, இந்த காரியத்தை பேசு, இப்படி கற்றுக்கொடு. பிள்ளைகளை வேதத்தின் வசனத்துல நடத்து. ஆண்டவர் உன் பிள்ளைகளை ஆசையா பைபிள் படிக்கிறாங்களா சொல்லி பாரு. அல்லது கடிந்து கொண்டு, கண்டித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் திட்டி திட்டி வேதத்தை வாசிக்க சொல்றியா? ஆசையாத்தானே வேதம் வாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. 119வது சங்கீதம் வாசிங்க. 95. வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை தானே காத்துக் கொள்ளுகிறதினாலே தானே. இன்னைக்கு பிள்ளை வசனத்துல தன்னை காத்துக் கொள்ளுதா? வசனத்துக்கு பயப்படுதா? வசனத்துக்கு நடுங்குதா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? வார்த்தையில பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து இருக்குதா? உன் பிள்ளை எதுலெல்லாம் வளர்ந்துருக்கு? நல்லா பொய் பேசுறதுல வளர்ந்துருக்கு. பெரியவங்களை கனவீனப்படுத்துறத நல்லா வளர்ந்துருக்குது. உன் பிள்ளை நல்லா வாய் பேசுறதுல வளர்ந்துருக்குது. பிள்ளைகளை இதுல எல்லாம் வளர்த்துருக்கிறோம். எதுல பிள்ளைகளை வசனத்துல வளர்க்கிற பெற்றோர் இன்னைக்கு எத்தனை பேர்?
பாஸ்டர் சொல்லலாம், பிள்ளைகளை வசனத்துல வள, ஜெபத்துல கற்றுக்கொடு, ஜெபத்தை சொல்லிக் கொடு, வசனத்தை வாசிக்க சொல்லிக் கொடு, சத்தியத்துல பிள்ளைகள் நிக்கட்டும் சொல்லி யார் சொல்லலாம்? பாஸ்டர் சொல்லலாம். நான் இங்க இருந்து சொல்லிட்டு நான் இறங்கி போயிடுவேன். யாருக்கு பொறுப்பு? யாருக்கு அதனுடைய பொறுப்பு? யாரு? பெற்றோராகிய நாம் நீங்கள் தான். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வளர்க்கும்படி தேவ ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 45:16 வேகமா வாசிக்கலாம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், பூமி எங்கும் பிரபுக்களாக, ராஜாக்களாக, உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல, மேன்மையான இடத்துல உன் பிள்ளைகளை ஆண்டவர் வைப்பது வாக்கு பண்ணியிருக்காரு. அவர் ஆயத்தமா இருக்காரு. நீ ஆயத்தமா இருக்கிறியா பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவன் அறிஞ்ச கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னா, ஜெயிலையும் சென்டர்லயும் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அறியாத பிள்ளைகள் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல, ராஜாக்களுக்கு மத்தியில, உயர்ந்த மேன்மையான இடத்துல நான் உன் பிள்ளைகளை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு. பூமி உயர்ந்த இடத்துல நான் உன்னை ஏறி வரப்பட்டவன், உயர்ந்து செழித்திருக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்கிறாரு. உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு எப்படி போவாங்க? எதுல போவாங்க? எதுல போவாங்க? ஆண்டவருக்கு முடியும். இன்னைக்கு ஒரு நாட்டுல போய் நீங்க பிளைட்ல இறங்கி அங்க இருந்து 4 நாளைக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போக, அங்க இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக, நல்ல உயர்ந்த மேன்மையான ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்த, ஆசீர்வதிக்க அவருக்கு அது லேசானது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க, ஐயோ எங்களை தூக்கி விட யாருமே இல்லையே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய் உங்களை தூக்கி சுமக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு தகப்பனை போல சொல்ற, நான் உங்களை தோளில சுமப்பேன். எது வரைக்கும் சுமப்பேன்? முதிர் வயது வரைக்கும். ஒரு சந்ததியை நான் சுமப்பேன்றாரு. ஆனா நீ என்ன செய்யறனா, ஆண்டவருடைய அந்த பிளான்லயே, அந்த திட்டத்திலேயே இருந்து நீ விலகி போற. உனக்குன்னு நியமிச்சிருக்கிற ஒரு ஓட்டம், ஒரு ட்ரக்கில் ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. பல சேலஞ்ச் இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நாம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சேர்த்து தருவேன், அதற்கு பலனை தருவாரு. நம்ம எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஆகையினால 4 காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எங்க நாட்டப்பட்டிருக்கணுமா? தேவ சமூகத்துல. உன் பிள்ளை எங்க நாட்டப்பட்டிருக்கு? செய்தியின் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு மரத்தை இன்னைக்கு இங்க நாட்டிட்டு, ராத்திரி நாட்டிட்டு, காலையில எழுப்பி அதை பிடிங்கி இன்னொரு இடத்துல நாட்டுறது, அப்புறம் அடுத்த நாள் காலையில பிடிங்கி இன்னொரு இடத்துல நாட்டுறது. அப்படியே நீங்க மரம் வளர்ப்பீங்க? அப்படி வளர்க்கிற பெற்றோர் இருக்கீங்களே? எப்படி மரம் வளர்க்கிறது? எப்படி பிடிங்க ஒரு இடத்துல நாட்டுனா அது பராமரிக்கப்படணும், அதற்கு தண்ணீர் ஊற்றணும், அதை வேலி அடைத்து பாதுகாக்கணும், அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை மற்ற மிருகங்கள் வந்து அதை கடிச்சு போடாம அதை பாதுகாக்கணும், கண்ணும் கருத்தா வளர்க்கணும். அப்பதான் கனி கொடுக்கலாம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ மர கன்றுகளை போல நாட்டப்பட்டிருப்பார்களாம் தேவனுடைய சமூகத்துல, ஆலயத்துல. உன் பிள்ளை இன்னைக்கு ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கா? உன் பிள்ளை ஆலயத்துக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கா? ஆலயத்துடைய ஊழியத்துல உன் பிள்ளை பங்கெடுக்குதா? குடும்பம் வந்து ஆண்டவருக்காக செய்கிற குடும்பங்களுக்கு எத்தனை பேர்? ஆகையால முதலாவது தேவ சமூகத்துல நாட்டப்பட வேண்டும். 2வது உன் பிள்ளை கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை படுக்கும் போது, எழுந்திருக்கும் போதும் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொடு, சவாலா வை, ஆண்டவர் மேல நம்பிக்கை வை, அவர் உன்னை உயர்த்துவார். சொல்லிக் கொடு. அவர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அழகான வார்த்தைகளை நாங்க வாசிச்சு முடிச்சிட்டோம். தாவீது சொல்றான், கற்பத்துல என்ன பத்திரமா எடுத்ததே நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்றான். சொல்லிக் கொடு, என் நம்பிக்கை நீங்க தான் சொல்லிக் கொடு. ஆண்டவருக்கு, ஆண்டவர் மேல பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை வளர்ப்பதற்கு கற்றுக் கொடு.
கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல வாஞ்சியா இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. எப்பவுமே நீயத்துக்கு சுமக்காத, நான் படிக்க வைப்பேன், நான் பார்ப்பேன், நான் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லாத. எப்ப ஆண்டவரை பார்த்து இது தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்றியோ அந்த ஆசீர்வாதத்தை நீ சந்தோஷமாய் அதை நீ அனுபவிக்கிறவனுக்கான உதவி செய்வார். நான்காவது, உன் பிள்ளைகள் பூமியில உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானத்துல பெரிய அதிகாரிகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கடந்த வருஷத்துல எங்களுடைய ஒரு பாடல் ஒன்று நாங்க ரிலீஸ் பண்ணும் பொழுது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அந்த எங்களுடைய பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங். அவர் ஜபிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார். பிராமிஸ் வர்ஸ் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது சொன்னாரு, வெள்ளியும் பொண்ணு உன்னை தேடி வரும் சொன்னாரு. ராஜாக்கள் உன்னிடத்துல நடந்து வருவார்கள் சொன்னாரு. பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல நான் உன்னை உன் பிள்ளைகளை உயர்த்துவேன்னு சொன்னாரு. இப்படி ஒரு 7-8 பிராமிஸ் வர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. வெள்ளியும் பொண்ணு உன்னை தேடி வரும் சொன்னாரு. நவம்பர் மாசம் எங்களுடைய சிடி ரிலீஸ் ஆகிச்சு. அவர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க வார்த்தையை சொல்லி 2 மாசம் நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 2 மாசம் ஆண்டவரே வெள்ளியும் பொண்ணு தேடி வரட்டும், ராஜாக்கள் தேடி வரட்டும், உயர்ந்த ஸ்தானத்துல அடைக்கலத்துல என் பிள்ளைகளை நீங்க கொண்டு வரணும்னு சொன்னீங்க. ஆண்டவர் நீங்க கொண்டு வாங்க ஜெபம் பண்ணணும். 1 மாசம் இல்ல, ராஜாக்கள் தேடி வராங்க, வெள்ளியும் பொண்ணு தேடி வரும். பிள்ளைய உயர்ந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற வழிகள் திறக்கப்பட்டது. என் மூத்தம்மாவுடைய திருமணம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கிறது. ராஜாக்களுக்கு மத்தியில திருமணத்தை கற்று நடத்த கிருபை செய்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் வாக்குத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கிறீங்க? வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் தான் வாக்குத்தத்தம் அப்படின்ற உண்மை உள்ளவர், நான் வாக்கு மாறாதவர், நான் பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொன்னதை நிறைவேற்ற கூடாதபடிக்கு நான் விலையினரும் அல்ல. நம்ம தான் விலையினர். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல நான் கொண்டு வருவேன். இந்த 4 ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளணுமா இருந்தா, தகப்பனும் தாயுமா இருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வீட்டுல நல்ல பெரிய எல்இடி டிவி ஒண்ணு கொண்டு போட்டு வச்சு 24 மணித்தியாலும் வீட்டுல படம் பார்க்கணும் இல்லையா? நல்ல 4 போத்தலை வாங்கி கொண்டு வச்சு, ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வச்சு, வீட்டுக்கு பின்னால வச்சு நல்லா பாட்டி போட்டோம் இல்லையா? இல்லாட்டி 24 மணித்தியாலும் பிள்ளை கையில் ஒரு போனை வாங்கி கொடுத்து அதை அப்படியே தட்டி 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 பாரதி கொடுப்போம். அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், இன்னைக்கு குடும்பமே இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சாப்பாட்டு டைனிங் டேபிள்ல வந்தாலும் பிள்ளை கையில போனோட தான் வரலாம். எங்க வீட்டுல எல்லாம் நாங்க சொல்லுவோம், சாப்பாட்டு மேசைக்கு வரும்போது ஒருவர் கையிலும் போன் பார்க்க கூடாது. போன் தேவை. உங்க வீட்டுல எத்தனை ஒரு கடைசியை முடிக்க போறேன், பிரபா சிஸ்டர் அந்த கேள்வியை கேட்கணும். சிஸ்டர், உங்க வீட்டுல எத்தனை கத்தி வச்சிருக்கீங்கம்மா? நைஃப் கத்தி எத்தனை இருக்கு? எத்தனை கத்தி இருக்கு? கத்தி இல்லையா? 3 கத்தி இருக்கு. வெரி குட். 3 ஒரே மாதிரி கத்தியா? டிஃபரன்ஸ். 3 ஒரே பர்பஸுக்கா? ரைட். ஒன்னு மரக்கறி வெஜிடபிள் வெட்டுறது வச்சிருக்கீங்க, ஒன்னு பிரெட் பான் வெட்டுறது வச்சிருக்கீங்க, ஒன்னு கொஞ்சம் ஹார்டான வேலை இல்லையா, அதனால பெரிய இறைச்சி முள்ளெல்லாம் அப்படி ஓங்கி போட்டு கொத்துறதுக்கு வச்சிருக்கீங்க. நீங்க இறைச்சி வெட்டுற கத்தியை எடுத்து பான் வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்க. அப்ப அதுக்காக கத்தி என்ன செய்யும்? கத்தி எல்லாத்தையும் வெட்டும் இல்லையா? பானையை வெட்டும், என்ன கையையும் வெட்டும். அதனால ஐயோ இந்த கத்தி வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுருக்கீங்களா? ரைட். கத்தியை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இறைச்சியை தானே வெட்டுறோம். இன்னைக்கு நம்ம கையை வெட்டி பார்ப்போம்னு சொல்லி இப்படி 4 விரலையை வச்சு அறுத்து பார்த்துருக்கீங்களா? அறுத்துருக்கீங்களா? இல்லதானே? அந்த மாதிரிதான் போன். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஓரமாக்கி வச்சிருவோம் இல்லையா? நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கணும். அதனால வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். சிலருடைய போனுக்கு நான் அடிக்கடி சொல்றது, சிலர் ரட்சிக்கப்பட்ட போனும் இருக்கு, ரட்சிக்கப்படாத போனும் இருக்கு, தெரியுமா?
தெரியுமா? என் போன் எல்லாம் ரசிக்கப்பட்ட போன். இதனுடைய பிங்கர் மார்க் எங்க வீட்டுல இருக்க 5 பேருக்கும் இருக்கு. இதுக்கு ஒளிவு கிடையாது, மறைவு கிடையாது. யாரு என்ன கோல் சொன்னாலும் யாரும் எடுத்து ஆன்சர் பண்ணலாம். உங்க போன் யூடியூபுக்கு ஒரு பாஸ்வேர்டு, பேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, டிக்டாக்கு ஒரு பாஸ்வேர்டு. சிலருடைய வீடுகள்ல போன் இப்படித்தான் இருக்கும், இப்படிதான். சிலருடைய போன் எப்பவுமே சைலண்ட்லயே இருக்கும். எனக்கு 50 பேர் இருந்தா கால் வந்தா எடுத்து ஹலோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறையா, கொஞ்சம் பிறகு பேசுறேன் வச்சிருவேன். சிலருக்கு போன் வந்துச்சுன்னா எடுத்துட்டு 2 கட்டைக்கு அங்கால ஓடிடுவாங்க. அப்பவே கேரக்டர் புரிஞ்சுது. என்னது ஏதோ எக்ஸ் லவ் பேசுற மாதிரி, செகண்ட் வைஃப் பேசுற மாதிரி. அதனால சிலருடைய போனுக்கு பேப்டிசம் கொடுக்கணும். ரைட்? போன்ல ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? யூடியூப். நீங்க இப்பெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. நான் வீட்டை அப்படி உட்கார்ந்து இருந்து நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு பிளண்டர் வாங்கணும் சொல்லி பேசணும். நானும் வைஃப் பிளண்டருங்கிற பிளண்டர் எரிச்சு போயிருச்சு. பிளண்டர் வாங்கணும் பேசுனது மட்டும்தான். பேஸ்புக்கை திறந்தா பிளண்டராவே வந்துகிட்டு இருக்கு. ஒரு தடவை நல்ல ஷூ, நைக் ஷூ வாங்கணும் சொல்லி பேசினா அந்த ஷூவே வந்துகிட்டு இருக்கு. சர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க பேஸ்புக்ல எல்லாம் பாத்துருக்கீங்க, கோனர்ல ஒரு கிரீன் கலர் லைட் பத்து. எத்தனை பேர் அதை கவனிச்சுக்கோ தெரியாது. ரைட்? என்னென்னலாம் சொல்றாங்க, அது எல்லாம் வாய்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றாங்க, கேட்கறாங்க, ரெக்கார்ட் பண்ணுது, ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. தெரியாது, எந்த போன்ல அது 10 தான் செய்யுது. அதை நான் தேடுறது, நான் என்னத்த பேச போறேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டுவேன். ரைட்? ஆனா அது நம்ம எதை பேசுறோமோ அது அப்படியே தரும். ரைட்? அதனால இந்த போன் நமக்கு எவ்வளவு தூரமா இருக்கோ, நான் இதுல வச்சிருக்கிற ஃபேன் காத்துக்கு பறக்கிறதுக்காக இதை வச்சிருக்கிறேன். ரைட்? எவ்வளவுக்கு நாம இதுக்கு தூரமா போறோமோ கர்த்தர்கிட்ட நெருங்கி வருவோம். ஏன்னா நம்ம தேவனை கொடுக்கிற நேரத்தெல்லாம் இது எடுத்துருது, மனைவி கொடுக்கிற நேரத்தை இது எடுத்துருது, பிள்ளைகளை விசாரிக்கிற நேரத்தை இதுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு முதலாவது மனைவி ஒரு சிலருக்கு இதுதான். முதலாவது மனைவிக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, இதுல டெம்பர்ட் மாத்துறது, பேஸ் பேக் கவர் மாத்துறது, சார்ஜர் கணக்கா. மனைவி சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா கூட நம்ம தேட மாட்டோம். போன்ல சார்ஜ் இருக்கா, காலையில எலும்பு ஒன்றையும் தலானி கீழே கைய போட்டதான் தேடுறது. எலும்பு ஆண்டவரை தேடு, அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும். எலும்பு தேவ சமூகத்துல நேரத்தை செலவழி, அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளா சேர்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து அனுப்பு. நீ போகிற இடத்துல இப்படிப்பட்டவங்களை சந்திக்க, இப்படிப்பட்டவங்களை கவனிச்சு பார்ப்ப. நீ வேறு பிரிக்கப்பட்ட, நீ வித்தியாசமா இருக்கும். கீழ்ப்படுதல், பாடசாலையில பெரியவங்களை கனப்படுத்து, வழியில போகும்பொழுது இப்படிப்பட்டவங்களை பார்ப்ப. கவனமா நடக்கணும், கவனமா பேசணும். சிந்த, உணர்வு, உணர்ச்சிகள், பேச்சு, வாய், வார்த்தை, கிரியைகள், செயல்கள், டிரெஸ், A to Z பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. தேவனுக்கு முன்பதாய் முன்மாதிரியா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது சும்மா ஒரு 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 பிரயோஜனமான வாழ்க்கைக்கு இல்ல. கர்த்தருக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தாருன்னா அந்த பிள்ளைகளை வசனத்துல வாழ, வசனத்தை சொல்லிக் கொடு. இன்றைய நாடுல ஏன் இந்த செய்தி எடுக்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைகளை குறிச்சு. ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போறோம். யாரு நம்முடைய பிரதர் பிரதீப் பிரதர் ஒரு சின்ன கேள்வியோட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிரதர், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிரதர்? 2 பிள்ளைகள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 33:5. பிரதர், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 1 பிள்ளை. சரி, வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். உன்னோடு கூட இருக்கிற இவர்கள் யார் என்றான். உங்களோட நீங்க நடந்து போகும்பொழுது 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போறீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, யார் இவங்க? கேட்டா நம்ம சொல்லுவோம்,
இது என் மூத்த மகள், இது இரண்டாவது மகள், இது மூன்றாவது மகள் சொல்லுவோம். ஆனா நம்ம எப்படி சொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யார் இவர் என்று கேட்டார். அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். நம்ம எப்பவுமே சொல்லணும், ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளை? எத்தனை பிள்ளை? இப்போதைக்கு 2. பிரதீப் ஃபியூச்சர்ல எத்தனையோ தெரியாது. ரைட்? அப்ப நம்ம எப்பவுமே சொல்ல பழகணும், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த. அழகா சொல்றாரு, உமது அடியானுக்கு நீர் கொடுத்த பிள்ளைகள். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இது என் பிள்ளை, என் மக, நம்ம தான் ஏதோ பரத்திலிருந்து கொண்டு வந்த மாதிரி நம்ம ஆண்டவர் கொடுக்க சொல்றோம். அதனால எப்பவுமே ஆண்டவருக்கு சமூகத்தில் சொல்ல பழகுங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆண் பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பெண் பிள்ளை, கர்த்தருக்காக நான் அதை கொடுத்திருக்கேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை வசனத்துக்குள்ள வளருங்க. பிள்ளைகளை குறித்ததான வகைக்கீமை சொல்றது பொறுப்பு தகப்பனுக்கு தாய்க்கும் இருக்கு. பிள்ளை விழுந்து போய் பிள்ளை ஒரு காலத்துல கெட்டு போனா அந்த பிள்ளைகளுடைய இரத்த பழிய ஆண்டவர் நம்ம கையில கேட்பார். கர்த்தர் கொடுத்தது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தோட வேதனை இருக்காது. உன் பிள்ளை உனக்கு வேதனைனா அது உனக்கு ஆசீர்வாதமா இல்லாம போய்விடும். பிள்ளைகளை வசனத்துல வளங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.